யாருக்கெல்லாம் க்ளீனா, காமா, மெஸ்ஸியா இல்லாத வீடு பிடிக்கும்? எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் க்ளீன் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஸோ என்ன மாரி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதில வந்து ஒரு 15 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க வீடு நீங்க க்ளீன் பண்ணாமலே எப்பவும் டைடியா, நீட்டா இருக்கும். அப்படியே கலைஞ்சா கூட ஈஸியா நீங்க ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஹோம் இஸ் நாட் அ ஸ்டோரேஜ் பிளேஸ். இதை தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வீடு வந்து நம்மளுக்கான ஒரு ஒரு சேஃப் ஹேவன், ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கணும். ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கணும். நம்ம வாங்குற திங்ஸை ஸ்டோர் பண்ற இடம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளோட பேரண்ட்ஸோடது, கிராண்ட் பேரண்ட்ஸோடது, நம்ம வாங்குற திங்ஸு, நம்ம மற்றவங்களுக்காக என்னைக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு இடம் கிடையாது நம்மளோட வீடு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ கெட்டு போகாத, இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா கெட்டு போகாதுல்ல, அப்படின்னா அதை லாஃப்ட்ல தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மென்டாலிட்டியை தான் நம்ம மாத்திக்கணும். ஏன்னா அது அதுலேருந்து வெளில வந்துட்டோம்னா நம்ம வீடை மெயின்டைன் பண்றது, கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகவே வேணாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, டீக்ளட்டர் பண்ணி பாருங்க, டிஃப்ரென்ஸ் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்மளோட க்ளோத்ஸ். ஸோ நம்ம வீட்டில் அதிகமாக இருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க துணிமணிகள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து அதை மட்டும் அப்பப்போ டேக் கேர் பண்ணிடணும். உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்னா, தினமுமே ஒரு லோட் லாண்ட்ரி போடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அழுக்கு துணியாக இருந்தால் அதுக்குன்னு அழுக்கு துணி போடுறதுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி துவைச்ச துணி இருந்ததுன்னா அதை அன்னைக்கே மடித்து அன்னைக்கே உள்ளே வைக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்குங்க. ஸோ வந்து இந்த அதிகமாக இருக்க பொருளை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டோம்னா அங்கங்கே கலைஞ்சு பெட்டில், சேரில் அங்கங்கே இந்த மாதிரி துணியாக இருக்காது. ஸோ மெஸ்ஸியாகவே இல்லாமல் இருக்கும் வீடு. அடுத்தது நம்மளோட கபோர்ட் இல்லை வந்து ஷெல்ஃப், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இறம்ப நம்ம திணிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு ஷெல்ஃபாக இருந்தாலும், ஒரு பீரோவாக இருந்தாலும், கபோர்ட், வார்ட்ரோப் எதுவாக இருந்தாலும் அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. இது என் பையனோட பீரோ. இதில் பார்த்தீங்கன்னா அடி ஷெல்ஃப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்போதான் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா, நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குறோம்னா அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்தாலே தேவையில்லாதது முதல்ல வாங்க மாட்டோம். இன்னொன்று பார்க்கறதுக்குமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் வந்து எல்லா பொருளும் வெளியில கபோர்டுக்கு வெளியில பிரித்து கிடக்காது, நீட்டாக ஷெல்ஃபில் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு வீடியோலையோ இல்லை பின்னெட்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெடிசின்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மெடிசின்ஸை நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் போடுவீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலில் வந்துட்டு தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு ரூமில், எங்களுக்கு வந்து டைனிங் ரூம் கிடையாது. ஸோ ஹாலில் சாப்பிட்டுட்டு, ஹாலில் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி கபோர்ட் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போர் மட்டும் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னா அந்த இடத்துல டேப்லெட்ஸ் வச்சுப்போம். ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் ரூமில் போய் போட்டுப்பீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி மற்ற பொருட்களுக்கும் சொல்லலாம். அடுத்து முக்கியமான அதிகமாக பிரிஞ்சு கிடக்கிற இடம் டாய்ஸ். ஸோ டாய்ஸ் பிரிஞ்சு கிடக்க நம்ம வந்து நம்ம குழந்தைய, நம்மளோட சின்ன பிள்ளைங்களை வந்துட்டு டக்குன்னு குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டாங்க. பட் இவ்வளோ டாய்ஸும் நம்ம தானே வாங்கி கொடுத்தோம். அப்போ பெரிய மிஸ்டேக் நம்ம கிட்ட தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களோட தேவை அறிஞ்சு வாங்கி கொடுங்க. அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கேட்க தான் செய்வாங்க. நம்ம வந்து ஆசைப்படுறாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு டாய் தான், அது வந்து ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே தான். இல்லை வந்து நீ ஒரு டாய் வாங்கினா இன்னொரு டாய் டீக்ளட்டர் பண்ணணும், நீ யூஸ் பண்ணாத டொனேட் பண்ணு. இல்லைனா டாய் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. கொஞ்சம் திங்ஸை மட்டும் தனியாக வச்சுருந்துட்டு அப்பப்போ ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. டாய்ஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். அடுத்தது லாஃப்ட் இல்லைன்னா ஸ்டோரேஜ் ரூம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தேவைப்படுற, நான் சொல்கிறது நீடு, நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், நான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து குளிர்காலம், ஸோ வந்து நான் சம்மரில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பொருளை வைங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏர் கூலர் இருக்குது, இல்லை ஒரு டேபிள் ஃபேன் இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சம்மர் சீசனில் இருக்கோம்னா விண்டருக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து என்னைக்காவது தேவைப்படும், இதுதான் கெட்டு போகாதுல்ல, ஸோ இது நம்ம வச்சுப்போம்.
இப்படியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக மட்டும்தான் இருக்கும். வீடை வந்து நம்மளால டைடியாக வச்சுக்கணும். லாஃப்ட் தானேன்னு நினைப்போம். பட் அது வந்து என்னைக்காவது நம்ம தானே அதை க்ளீன் பண்ணி ஆகணும். ஸ்டில் அது நம்மளோட திங்ஸ் தானே. அடுத்தது ஃப்ளாட் சர்ஃபேசஸ், அதாவது கவுண்டர் டாப், டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் நம்ம டிவி யூனிட், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது, இன்க்ளூடிங் நம்மளோட ஃப்ளோர், நம்மளோட தரை, நம்ம வீட்டோட தரை, இந்த இடத்துங்கள்லாம் பொருட்களை நம்ம கம்மியாக வச்சுக்கும் போது நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து மெஸ்ஸியாக தெரியாது. நம்ம வந்து பொருளை கம்மியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி பொருள் இருக்குன்னா திரும்ப அங்கே வைக்கிறதுக்கு நம்மளுக்கே தோணும். ஸோ அவங்க கண்டிப்பாக வைப்பாங்க. நம்மளே குறைச்சி தான் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைக்கிறத குறைச்சிப்பாங்க. எஸ்பெஷலி நிறைய பேரோட டைனிங் ரூம் வந்துட்டு, டைனிங் டேபிள் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அது காரணம் ஏதாவது ஒரு புக்கு வைக்கிறது, அதை வந்து ஸ்டடி டேபிளாக, எல்லா விதமான டேபிளாகவும் அதை யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிவிட்டு அது வேறு இடத்துல வைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கலர் பேலட். இது வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் தான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 2 or 3 கலர்ஸ்குள்ளே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூத்திங்காக இருக்கும். இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 years பேக் நான் போட்ட ஹோம் டூரையும் இப்போ ரீசெண்டாக போட்ட ஹோம் டூரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெயின்போ மாதிரி கலராக இருக்கும். அப்போ வந்து ஒரு 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 மாதிரியான பிஸினஸ் தெரியும். ஆனால் அது இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமாக இருக்க மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கலர் பேலட் சொன்னேன். அடுத்தது உங்களோட டெக்கார் ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க. ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது நம்ம வாங்குவோம் இல்லையா, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்னு, அந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸை நம்ம வாங்குறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம வைக்கிற நம்ம ஷோகேஸில், நம்மளோட வீட்டில் வாலில் டிஸ்பிளே பண்ணுற ஐட்டம்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மெமரி அது கொடுக்கணும். நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஐட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அதை நினைவுபடுத்தும். ஸோ வந்துட்டு நம்ம டெக்கார் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம தேவையில்லாமல் காசும் செலவு பண்ணி வைக்க வேணாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம தான் அதை க்ளீன் பண்ணி அதை தொடச்சி வச்சுக்கணும். ஸோ அதை டேக் கேர் பண்ணிக்கிறதும் நம்ம தான். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கும் போது வீடும் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது ஒரே கேட்டகரி திங்ஸை ஒரு பிளேஸில் வைங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபைல்ஸ், பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு இடத்துல வைங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு இடத்துல வைங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் போது நம்ம வீட்டில் இது என்னைக்காவது எங்கேயாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தேடிட்டே இருக்க மாட்டோம். நம்மளே கரெக்டாக அந்த ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸ் ட்ராவை திறந்து அதில் இருந்து தான் எடுப்போம். ஸ்டேஷ்னரி இருக்குன்னா ஸ்டேஷ்னரியில் இருந்து தான் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுப்போம். ஸோ வந்து ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்லேயோ இல்லை ஒரு ஷெல்ஃப்லேயோ நம்ம போட்டு வைக்கும் போது கரெக்டாக இது எங்கே போனாலும் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பேட்டரி இருக்குன்னா அந்த பேட்டரி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து அங்கங்கே போடாமல் கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் தான் நம்ம வைப்போம். அடுத்தது ஒரு ஆளுக்கு ஒரு கபோர்ட், இல்லை ஒரு வார்ட்ரோப், இல்லை வந்து ஒரு பீரோ, இல்லைன்னா 2 ஷெல்ஃப் 3 ஷெல்ஃப் அந்த மாதிரி அலோகேட் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் அவங்களோட திங்ஸை வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த வார்ட்ரோப் இருக்குன்னா இதில் தான் என்னோட சாரீஸ் இருக்கும், என்னோட சுடிதார் இருக்கும், எனக்கு நான் நைட்டு போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கும், என்னோட இன்னர்ஸ் இருக்கும், நான் இப்போ யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்காக மேக்கப் ஐட்டம்லேருந்து, என்னோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லேருந்து, நான் போடுற ஹேர் பின், வளையல், தோடுலேருந்து எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்சனோட நம்ம வீட்டில் ஒரு பர்சனோடதுக்கு ஃபுல்லாக இதில் இங்கே தான் இருக்கும், அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கபோர்டு இல்லைன்னா ஷெல்ஃப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, இத்தனை ஷெல்ஃப் அப்படின்னு. அடுத்தது நம்ம வீட்டில் வந்து லினன் ஐட்டம்ஸ், அதாவது பெட்ஷீட்டு, போர்வை, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய துண்டு வரலாம் நிறையா வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஐட்டம் லினன் துணி ஐட்டங்கள்லாம் வாங்குவோம், கர்ஷிஃபு, இந்த மாதிரி பில்லோ கவர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றுறது, நிறைய பேர் வாங்குறதுலாம் நிறையா வீடியோஸில் போடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கியிருக்கீங்கன்னா ஐ எம் இன்ஃப்ளூயன்சிங் யூ. அது நம்மளுக்கு தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் 2 sets ஆஃப் பெட்ஷீட் வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒரு செட்டாக மாற்றிக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி காலையில் துவைச்சேன்னா நைட்டு காஞ்சிரும். ஸோ அதை எடுத்து மாட்டிடலாம் நான். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கலாமான்னு கூட யோசிக்கிறேன்.
ஏன்னா அந்த மாதிரி வச்சுக்கும் போது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து அந்த லினன் ஆக்குப்பை பண்ணாது. ஏன்னா முன்னாடி நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லினன் மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு டைனிங் ரூமில் க்ராக்கரி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோகேஸ் மாதிரி கட்டுறது வந்து நான் அது குறிப்பாக புது வீடு கட்டினா அது வந்து ஒரு கம்பல்சரி திங் மாதிரி ஆக்கிட்டு வராங்க, அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. அதையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து க்ராக்கரி வச்சுக்க கூடாதுன்னு கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக கொஞ்சம் கப்பு, கொஞ்சம் பிளேட்ஸு வச்சுக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறதா வச்சுக்கணும். கெஸ்ட் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கிறது எனக்கு வந்து அதில் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா வந்துட்டு கெஸ்ட் எப்பயாவது வருவாங்க. பட் நம்ம தானே அந்த வீட்டில் எப்பவும் இருக்கோம். நம்மளும் யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கணும் அது என்ன கேட்டால். ஸோ வந்து என்ன கேட்டால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே டெலிகேட் ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி வைக்கணும். தேவையில்லாமல் செலவும் பண்ணாமல் இருக்கும். அடுத்தது நம்ம க்ளீனிங் ஐட்டம்ஸை வந்து நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஏதாவது இருக்கிறது வீட்டோட கார்னர் இல்லைன்னா கிச்சனோட ஒரு கார்னரில் போயிட்டு விளக்குமாறுலேருந்து மாப்லேருந்து எல்லாத்தையும் அந்த இடத்துக்குள்ள தூக்கி போட்டு மூடி வச்சிருவோம். ஏன்னா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பட் அந்த வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் அது அங்கே இருக்குன்னு. அது நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஹேங்கர் மாட்டி அங்கே வந்துட்டு எல்லா அவங்களோட மாப் ஸ்டிக்லேருந்து டஸ்ட் பண்ணுற ஸ்டிக்லேருந்து அது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வேக்கம் கிளீனரோட டூல்ஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில், க்ளீனிங் சொல்யூஷன்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி போட்டு நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். எப்போவுமே அதுக்கு தேவைப்படும் போது கிடைக்கும். அந்த இடமும் உங்கள் வீட்டில் நீட்டாக இருக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அடுத்து ஃபைனல் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூம். ஸோ பாத்ரூமில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு திங்ஸை குறைச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ வந்து நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற சோப், ஷாம்பு மட்டும் ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சுட்டு மற்றதை பாத்ரூமுக்கு வெளியில் கூட வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஹோமை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். கிச்சனை எப்படி நம்ம க்ளீன் பண்ணாமல் டைடியாக வச்சுக்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.